ஹை கைஸ், நான் உங்க கிரிக்கெட் பட்டா சரி. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சின் அண்ணா வீட்டில் தான் இருக்கும். ஸோ இதான் நம்ம சச்சின் அண்ணனோட வீடு. சச்சின் அண்ணா வந்து மேலே இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். செம்ம இன்ட்ராக்ஷன், நிறைய கேள்விகள்லாம் கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அண்ணன் வந்து உள்ளதான் இருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போகலாம். என்ன பண்ணா இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஆமாம், சரி இன்டர்வியூ நம்ம சேனலில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டேண்ணா. ஸோ அதனால் உங்க கூட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேண்ணா. ஸ்டார்ட் பண்ணிடுவோமாண்ணா? ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப்ரோ. ஸோ 2009 ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 15 தான் வாய்ப்பே கிடச்சிது. ஸோ எங்கள் ஏரியா டீமில் எனக்கு ஒரு நல்ல ஒரு மேட்ச்னால் லாஸ்ட்டில் 9th மேனாக போயிருந்தேன். 3 பாலுக்கு 3 6 அடிச்சா வின்னுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது என்னவோ தெரில, பட் அடிச்சிட்டேன். பட் அப்போ பேஸ் ப்ரைஸில் போயிருந்தேன். 200க்கு போயிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூ ஒரு 6 or 7 டைம்ஸ் ஐக்கான். ஸோ எனிவே கடந்து வந்த பாதை ரொம்ப அதிகம். 2009 ஆரம்பித்து அப்படியே எங்கள் பசங்கிட்ட பால் பொறுக்கி போட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஓகே சான்ஸ் ரொம்ப கஷ்டம். 9th ரவுண்ட்லேருந்து அப்படியே மேலே வந்து ஏரியாவில் ஓகே இப்போ ஓப்பனிங் ரோல் வந்து நிற்கிறேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். எல்லார்கிட்டையுமே நான் பேசிகிட்டு இருப்பேன். என் தம்பி பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். ப்ரௌட் பண்ணுற மாதிரி தான் ஆடுவான். நான் வீடியோ எப்போவுமே லைவ் வீடியோ அனுப்பிச்சுவான். இப்போ எங்கன்னா போய் மேட்ச் போனால் மணி போடு, ஃபேமிலிக்கு போடு, எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்கோம். ஃபுல்லாக டிவியில் போட்டுட்டு ஃபுல்லாக மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். என்ஜாய் பண்ணுவோம். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்க மாட்டார். என்னதான் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார். ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து அவரா சீக்கிரம் வாடா. அது முடியாது, சான்ஸே கிடையாது. நீங்கள் போங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் கிரிக்கெட் தான் எனக்கு மெயின் அப்படின்னு சொல்லி. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து சன்சினா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ உங்களுடைய உண்மையான நேம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையான நேம் வந்து சண்முக சுந்தரம். ஆக்சுவலாக சின்னான்ற ஒரு நேம் வந்து எங்கள் அண்ணன் தான் வச்சான். ஆக்சுவலாக சின்னான்றது வந்து ஏரியாவில் வீட்டில் கூப்பிடுவாங்க. அங்கேருந்து சன்னு, இங்கேருந்து சின்னா. அதை எடுத்து சின்னான்னு வந்து ஃபேஸ்புக்கில் வச்சோம். 9th படிக்கும்போது வச்சேன். அதை அப்படியே எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படியே வச்சு இப்போ அந்த நேம் வந்து கரெக்டாக நிற்கிது. உங்களுடைய மெயினான ஒர்க்கு அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் என்னென்னா 12th முடித்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அண்ணன் பக்கத்தில் வினோத் சென்னை இவங்களாம் ஐடியா கொடுத்தாங்க. உனக்கு ஸ்போர்ட்ஸ் தவிர எதுவும் வராது, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்லேயே போடான்ற மாதிரி ஐடியா கொடுத்தாங்க. சரி ஓகே, எம்சிசி பக்கத்தில் இருந்துச்சு. ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது, நல்லாவே போச்சு ஸ்போர்ட்ஸ் எல்லா கேமுமே. தென் யூஜி, தென் பிபேட் படித்தேன், தென் எம்பேட் படித்தேன். இப்போ பிடிஆர் இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூலில். சார் பிடி மாஸ்டரா? கிரிக்கெட் மேலே உள்ள ஆர்வம் எப்படி இவ்வளோ அதிகம்? ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஏரியா பசங்க வந்து என்ன கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ நம்ம அதை பார்த்து தான் வளருவோன்றதுனால எங்கள் ஏரியாவில் வந்து நான் 2010-9 கிரிக்கெட், எங்கள் பசங்கள்லாம் கிரிக்கெட். அதனால் கிரிக்கெட் நம்மளுக்கும் கிரிக்கெட்டுன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்துட்டோம். இப்போ சம்திங் எங்கள் பசங்க இப்போ கபடியோ இல்லை லைக் வாலிபாலோ அப்படி தான் நான் வாலிபால் பக்கம் போயிருப்பேன். பட் ஆனால் எங்கள் ஏரியா பசங்க வந்து கிரிக்கெட் சொல்லி கொடுத்தாங்க. அப்படியே ஸ்டார்ட் 12 ஆரம்பிச்சு இப்போ 24 வந்து நிற்கிது. கிரிக்கெட்டை தவிர்த்து அடுத்த கேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எந்த கேம்? ரக்பி ஆடுவோம் ப்ரோ. நான் நேஷனல் ரக்பி பிளேயர். நேஷனலில் ரக்பி பிளேயர்? எஸ், தமிழ்நாடுக்காக ஒரு 3 times ஆடியிருக்கேன். சரி, இப்போ கிரிக்கெட் லைஃப் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? எஸ் ப்ரோ, நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு ப்ரோ. இப்போ சாட்டர்டே சண்டே ஆனால் ஃபுல்லாக கிரிக்கெட் தானா? கம்பல்சரி ப்ரோ. டிஃபால்ட் ஃப்ரைடே நைட்லேருந்து பேட்டு தான் நம்மளுக்கு. சாட்டர்டே சண்டேனா கம்பல்சரி கிரிக்கெட். அப்போ இருக்கிற சன்சினாக்கும் இப்போ கரண்ட்டில் இன்னைக்கு டேல இருக்கிற சன்சினாக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் வந்து 10ல் 11 இருந்தேன். இப்போ வந்து 10ல் 1 இருக்கேன். எனிவே ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் அது. ஸ்டார்டிங்கில் அந்த கேம், அந்த ஜேர்னி எப்படின்னா இருந்தது? முக்கியமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் ப்ரோ. 2009 ஸ்டார்ட் பண்ணேன். 15 தான் வாய்ப்பே கிடச்சிது. எங்கள் ஏரியா டீமில் எனக்கு 2009 ஆரம்பிச்சு 15 ஆமாம் 15 தான் கிடச்சிது. ஒரு நல்ல ஒரு மேட்ச்னால் லாஸ்ட்டில் 9th மேனாக போயிருந்தேன். 3 பாலுக்கு 3 6 அடிச்சா வின்னுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது என்னவோ தெரில, பட் அடிச்சிட்டேன். 6 அடிச்சு. எஸ், பெரிய ஒரு மெமரி. சரி, உங்களுடைய ஃபர்ஸ்ட் எவர் டோர்னமெண்ட் நான் ஒருக்கா எந்த டோர்னமெண்ட் ஃபர்ஸ்ட் விளையாடிங்க, அந்த இந்த இயரை பற்றி மென்ஷன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக 2016 சென்னை பிரீமியர் லீக் ஒன்று நடந்தது. நம்ம ஐபிஎல் கான்செப்ட் மாதிரியே நடந்தது. அதில் யூஸ்வலாக எல்லா சென்னை மக்களுமே போடுவாங்க. ஒரு 200 பேர் ஃபார்ம் போடுவாங்க. நானும் ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டேன். பட் அதில் ஓகே 200க்கு ஒரு டீம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் 2016 தான் ஃபர்ஸ்ட் எவர் டோர்னமெண்ட் விளையாடுங்க. அது ப்ரைஸ் எதனா ஞாபகம் இருக்காண்ணா உங்களுக்கு? 35K நினைக்கிறேன் ஐ திங்க். அந்த டோர்னமெண்ட் உங்களுக்கு எப்படி போச்சு? எஸ், 11th சேர்க்கல. பட் ஆனால் 3 லீக் இருக்குது. கம்பல்சரி ஒரு லீக்கில் வந்து கம்பல்சரி ஆடி ஆகணும். பட் அந்த லீக் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, 16க்கு ஆல் அவுட் அவங்க. நாங்கள் அதனால தான் உள்ளே போனோம். ஃபைனல்ஸும் போயிட்டோம். ஃபைனல்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அந்த டோர்னமெண்ட்ல இருந்து தான் உங்களோட கேம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக ஆரம்பிச்சது. நம்ம அதான் ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிறது கேட்குறது கரெக்டு. பட் அப்போ வந்து பேஸ் ப்ரைஸில் போயிருந்தேன். 200க்கு போயிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க,
கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூ ஒரு 6 or 7 டைம்ஸ் ஐகான். ஸோ எனிவே இப்போ வரைக்கும் ஐகான் தான். அதை அது இது பண்ணும்போது உங்களுக்கு எப்படிண்ணா இருக்கு, ஃபீல் எப்படிண்ணா இருக்கு? கடந்து வந்த பாதை ரொம்ப அதிகம் இல்லை. 2009 ஆரம்பித்து அப்படியே எங்கள் பசங்கிட்ட பால் பொறுக்கி போட்டு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி தென் ஓகே சான்ஸ் ரொம்ப கஷ்டம். 9th ரவுண்ட்லேருந்து அப்படியே மேலே வந்து ஏரியாவில் ஓகே இப்போ ஓப்பனிங் ரோல் வந்து நிற்கிறேன். எனக்கு bowling, ஃபீல்டிங்கு, பேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பவுலர்ஸும் இருக்காங்க, பேட்ஸ்மேனும் இருக்காங்க. உங்களுக்கு பர்டிகுலராக எனக்கு bowling செட் ஆகாது, பேட்டிங் அப்படின்றது உங்களுக்கு எப்போ சூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட் நான் ஃபீல்டிங் நல்லா பண்ணுவேன். எங்கே இருந்தாலும் ஓடி போய் பிடிச்சிருவேன், அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஸ்டார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ சிங்கிள்ஸ் தான் எங்கள் டீமில் பொறுத்தவரைக்கும் சிங்கிள்ஸ் தான் ஆள் இல்லைன்றதுனால சிங்கிள்ஸ் தான் சொன்னாங்க. சிங்கிள்ஸாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓகே இந்த பவர் பிளே ஒன்று, அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர். ஸோ எப்போ ட்ரா ஆனாலும் சூப்பர் ஓவர், எந்த டவுனில் இருந்தாலும் சூப்பர் ஓவர் நான் தான் ஆடுவேன். ஸோ அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பிளேஸ் பண்ண ஃபஸ்ட்டு பால் 6 சம்திங் நம்மளுக்கு என்ன தெரியும்னா இறுக்கி பிடிக்கி முறுக்கி சொத்து. ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்மளுக்கு. இப்போ சென்னை கிரிக்கெட்டில் இப்போ வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நார்த் இந்தியன்ஸில் நிறைய பேர் க்ளவுஸ் போட்டு விளாண்டுருக்காங்க, ஓகேவா? அது பார்த்துருப்பீங்க. சென்னையில் நீங்கள் க்ளவ் போட்டு ஆடும்போது ஃபஸ்ட்டு நான் பார்த்தேன் உங்களை. அதுக்கு வந்து என்ன ரீசன் நினைக்கிறீங்க? கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து யூடியூப்னு ஒன்று வந்துச்சு. ஸோ யூடியூப்பில் பார்த்தோன்னு வச்சுங்க, சும்மா கட்சி பற்றி சுற்றின்னு இருப்பேன். அதை நானே ரேஸ் பண்ணேன். சரி ஓகே லைவில் வந்து கட்சி சுற்றது தெரியுது. ஸோ கொஞ்சம் அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் லெவல் கட்சிப்பு இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம கை வந்து வாட்டர் கைன்றதுனால ஸோ என்ன பண்ணலான்னு திங்க் பண்ணேன். தென் ஓகே ஸோ கிரிப்பு போட்டேன். தென் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி ஸோ இப்போ எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாதி சென்னையில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க கிரிப்பு. க்ளவ் வந்து போடுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக நீங்கள் இருந்திருக்கீங்கண்ணா. கண்டிப்பாக. ஒரு ஓவரில் உங்களோட அதிகபட்ச ஸ்கோர் 32, 36, 37, 38. 37, 38 ஆனா? ஆறு பாலுக்கு 6 அடிச்சிருக்கேன். ப்ளஸ் நோ பாலு ஓடி எடுத்திருக்கேன். நோ பாலு அடிச்சிருக்கேன். அது எந்த பிச்சு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மேடவாக்கத்தில் கிரவுண்டில். ஸோ 6 பாலுக்கு 6 அடிச்சிருக்கேன். டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் சென்னையில் உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்பிரேஷன் பிளேயர் யார்? நம்மளுக்கு டிஃபால்ட்டாக நம்ம ஏரியா டீம் தான். ஸோ வினர் சென்னை. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் நான். கிட்டத்தட்ட என்ன ஸோ 2009 ஸ்டார்ட் பண்ணேன். அவர் தான் நம்மளுக்கு ஓவராலுக்கு சென்னையில் எல்லா கிரவுண்டுமே கூப்பிட்டு போயிட்டு ஸோ காமிச்சார். ஸோ இன்க்ளூடிங் எக்ஸாம்பிள் கோலி, பொம்புரம், காத்தாடி அப்போ குழந்தைலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ கிரிக்கெட் வரைக்குமே அவர் தான் இப்போ நம்மளுக்கு. எங்கள் டீம் ஃபஸ்ட்டு YFCனா ஸோ முக்கியமாக நான் 4 பேர் சொல்லி ஆகணும். ஸோ திருமூர்த்தி, திருமலை, லிங்கம் அண்ட் வினோத். ஸோ இந்த 4 பேர் தான் பேஸு. இவங்க போட்டது தான் இவங்க நம்மளை வளர்த்து விடலாம். இந்த ஸோ இப்போ நீங்கள் என்ன இன்டர்வியூ கூட எடுத்துக்க முடியாது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு எந்த டீமுக்கு வரலாம் நீங்கள்? டீம் நேம்? YFCC. ஸோ நம்ம ஏரியா டீம் இப்போ KCC. எஸ் KCCனாலே ஒரு பிராண்ட் இல்லைண்ணா? கண்டிப்பாக KCC இதை நான் பார்த்து ஸோ அதான் 2009 சொன்னல. ஸோ அப்போல்லாம் KCC தான். இப்போ தான் சிக்ஸர் கேம். அப்போ ஃபுல்லாகவே ஓடிடுற கேம் தான், சிங்கிள்ஸ் தான். ஸோ கேப்டன் சுரேஷாக இருக்கட்டும், முரளி, பாணி, ஸோ இவங்க எல்லாருமே ஓடி தான் இருப்பாங்க. ஸோ முத்தண்ணா இவங்களாம் இருந்தாங்க, பழைய டீமில் இருந்தாங்க, ஓடி தான் எடுப்பாங்க. ஸோ நம்மளும் பார்த்து ரொம்ப நாள் ஆசை இந்த டீமில் ஆடணும் ஆசை. அதே போல் 2017 தனக்குடி டிராஃபி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ போனேன். ஸோ அது நம்ம வின்னர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போனோமே தனக்குடி டிராஃபி 1 lakh. ஸோ வின்னர்ஸு. தென் கார்லி ஸ்கூல் டோர்னமெண்ட் கல்யாண டிராஃபி அதுவும் வின்னர்ஸு. அப்படியே கண்டினியூவாக மேட்ச். ஸோ 17 ஆரம்பிச்சு இப்போ 24 வரைக்கும் போயிட்டு ஸ்டில் நல்லாவே போயிட்டுருக்கு. சென்னை கிரிக்கெட்டில் உங்களுடைய 5 ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன், 5 பெஸ்ட் பவுலர். 5ன்னு சொன்னால் ஸோ ரொம்ப கிரிட்டிக்கல் தான். நம்ம ஃபேவரட்னு சொன்னால் புல்டாக் கிளாசிக், தென் முரளி, தென் ரீனா அண்ணா, புலி கார்த்திக், கண்ணா, தென் சஞ்சய். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க, சொல்லிகிட்டே போகலாம். மேடி. ஸோ டிஃபால்ட் மேடி. உங்களுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு பவுலர்? U11 விவேக் அண்ணா, வெப்ஸ்டார் சஞ்சய், ISPL தாவித் ப்ரோ, SSC தினேஷ், ஆல் ஸ்டார் ஆனந்த். ஸோ இவங்க 5 பேருமே ஃபேவரட். சென்னை கிரிக்கெட்டில் இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு இவங்க சூப்பராக ஆடுறான்ப்பா, இந்த பேட்ஸ்மேன் சூப்பராக ஆடுறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வியந்த ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்களே, அப்படின்னும் போது யாருன்னா? எஸ் அண்டர் 20 நினைக்கிறேன். சைதாப்பேட்டில் ஒரு பையன் இருக்கான், அப்போசிசி. அதில் பாலான்ற பையன் வந்து ஸோ ரியலி ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கான். தென் வந்து இந்த ஆக்சுவலாக என்ன ஏபியில் வந்து கிச்சான்ற பையன் நல்லா கரண்ட்டில் போட்டுட்ருக்கான். ஸோ ஏபி கிச்சா அந்த சின்ன பையன் நல்லாவே போடுவான். தரமான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சென்னை சர்க்கிள்னா யார்? சஞ்சய் அண்ட் சாமி. தென் வளர பையன் அருண். உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு கீப்பர் சென்னை கிரிக்கெட்டில் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் சென்னையில் யார்? எங்கள் டீமில் ஸோ லிங்கம்ன்றவர் டிஃபால்ட் அவர் தான். ஸோ இப்போ இருக்காங்க. இப்போ எங்கள் கேப்டன் சுரேஷ் கூட இருக்கலாம், கல்யாணம் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ட்ரீமில் விவேக் இருக்காங்க, அப்புறம் மேடி ப்ரோ இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. பட் எனக்கு ஃபேவரட்னா லிங்கம் YFCC. பிளே இன் பால் 6. வெப்ஸ்டார் கண்ணா
கண்ணா, சந்தோஷ், ட்ரீம் 11, கட்டப்பா. நீங்களே பவர் பிளே பிளேயர்ஸ் தான், இருந்தாலும் உங்ககிட்ட கேட்குறேன் நான் பவர் பிளேயர்ஸ். பவர் பிளேனா முரளி, தென் புல்டாக், சேம் புலி கார்த்திக், மேபி ஓப்பனிங் ஆடினா புலி கார்த்திக், கண்ணா. நான் யங்ஸ்டர்ஸில் பவர் பிளேயில் சூப்பராக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா உங்களுக்கு தெரியும்? யங்ஸ்டர்ஸ் பாலான்ற பையன் சைதாப்பேட்டை. ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான ஓப்பனர்? ஓப்பனர் ஸோ முரளி, தென் புல்டாக், தென் முரளி இல்லை சதீஷ். ஸோ டிஃபால்ட் இந்த ரெண்டில் யாராச்சும் ஒருத்தர். முரளி அண்ணன் கூட நீங்கள் ஆடும்போது என்ன நல்லா பேசி ஆடுவீங்க? நாங்கள் பேசிப்போம், ஸ்டார்டிங்கே பேசிப்போம். பவர் பிளேயில் 25 ரன் இல்லை 20 ரன், அதுக்கப்புறம் ஓகே ஸோ பால் டு பால் ஆடிடலாம்டா நம்மளுக்கு. ஸோ எங்ககிட்ட எப்பவுமே நாங்கள் ஓன் டீமாக ஆடுறதுனால எங்களுக்கு இவ்வளோ ரெண்டு இருந்தாலே போதுன்ற ஒரு கான்செப்ட் தான். ஸோ 68 ஓவர்னா ஒரு 55லேருந்து ஒரு 60 ரன்னு, இது போதும். இந்த ரேமில் தான் போவோம் நாங்கள். பார்க்க முடியாத ஒரு நாக்கு அப்படின்னா எந்த நாக்கு, அது எந்த இடத்துல நடந்தது, எப்போ, எந்த இயர்? ஐ திங்க் பொன்மார்னு நினைக்கிறேன், 2020 ஆர் 21. சரி, அப்போ என்னன்னா ஆக்சுவலாக நான் கேசிசி தான் நாங்கள் ஆடுறோம், பட் யாருமே இல்லை. ஸோ நான், கேப்டன், மணிக்குள் இந்த 3 பேர் மட்டும்தான் இருக்கும். போலருக்கு ஒரு ஆனந்தனா மட்டும் தான் இருக்குது. மற்றபடி எல்லாருமே ஸோ நார்மல் பிளேயர்ஸ் வச்சு தான் போகணுமே. ஸோ என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஸோ போயிட்டோம். பார்த்தா அகேன்ஸ்ட் ஃபஸ்ட்டு ரவுண்டே பார்த்தா U11. ஆமாம், தென் வேல்டு எல்லாமே ஃபைனல்ஸ் வந்து ட்ரீம் தான் வந்தாங்க அத்தனைக்கும். சரிங்களா, சரி ஓகே. அப்போ யாருமே இல்லை, பட் ரெஸ்பான்ஸ் எடுத்து ஸோ நானும் மணிக்குள்ள மட்டுமே ஆடணும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸோ இது பாருங்கள், இந்த கப்பு இருக்குல்ல, அந்த கப்பு சீரியஸ்க்கே அந்த கப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு கப்பு, செகண்ட் ரவுண்டு கப்பு, தேர்ட் ரவுண்டு கப்பு, செமி. ஸோ இந்த மாதிரி ஸோ அது பெரிய இதுதான். அந்த மாதிரி கொளத்தூரில் ஆடி இருக்கேன், நிறையா இருக்குது. கொளத்தூர், அண்ணா நகர், ஸோ இந்த மாதிரி நிறையா ஆடி இருக்கேன். நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நார்த் இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க விளையாடக்கூடிய டோர்னமெண்ட்லாம் ஒரு 10 lakhs இருக்கட்டும், ஒரு 15 lakhs இருக்கட்டும், ஒரு 20 lakhs இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் லெவலில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 lakhs விளாட்றோம், ஒரு 1.5 lakhs விளாட்றோம். அதிகபட்ச லேக்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம 2 lakhs தான். ஸோ நம்ம அந்த லெவலுக்கு விளாட்றோம் அப்படின்னா என்ன ரீசன்னால நம்ம அந்த இந்த லெவல்லே இருக்கோம்? எஸ், அங்கே வந்து ஸ்பான்சர்ஸ் அதிகன்றதுனால ஸோ அங்கே மேட்சஸ்லாம் அதிகமாக நடக்குது. நம்மக்கிட்ட வந்து ஸ்பான்சர்ஸ் கம்மி. மேபி இதுக்கு மேலே ஸோ 2024 இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸோ 1000 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் 1000, 2000, 5000 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஆகி இப்போ நம்ம 25க்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மேபி 2005, 2030 கூட மேபி இருக்கலாம். நம்ம ஒரு 5 lakhs சென்னையில் கொண்டு வரதுக்கு இருக்கலாம் மேபி. அண்ணன் வாங்கின கப்ஸு நிறைய இருக்குது, அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வாங்கின கப்பு. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு மெமரபிளான கப்புனா ஸோ இந்த கப்பு தான். சரி, ஆக்சுவலாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வருது. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின கப்பு. ஸோ 3 balls 3 6 அடித்தா டீமே வின்னு. ஆனால் அது அடிச்சிட்டேன், கரெக்டாக அடிச்சிட்டேன். ஸோ இந்த கப்பு ஃபஸ்ட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரி. எந்த இயர்னா? ஐ திங்க் 2015. 2015 ஒரு முக்கியமான ஒரு இதில் அப்போ தான் நம்ம ஸ்டார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வாய்ப்பு. ஸோ அதை லாஸ்ட் டவுனில் வந்து ஆடுறோம், ஆல் அவுட்டு. ஆனால் அவுட்னா ஆல் அவுட்டு. ஸோ டீமும் தோற்றுரும். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 1000 கப்பு வாங்கினாலும் கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின கப் ரொம்ப மெமரியாக இருக்கும்ல. பெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த சீரிஸ் நிறைய மேட்சஸ் வாங்கியிருப்பீங்க, அதுவும் முக்கியமான ஒரு டோர்னமெண்ட்லாம் வாங்கியிருப்பீங்க. அதை பற்றி ஷேர் பண்ணுங்கண்ணா. இப்போ இது ரீசெண்டாக சென்னையில் பிரம்மாண்டமான ஒரு லைட்ஸ். ஸோ ஆஃப்டர் எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்தது. ஸோ அதில் ஒரு பெஸ்ட் பேட்ஸ்மேன். ஸோ ரொம்ப மெமரபிள் முக்கியமான ப்ரைஸ் மணி வந்து 120 நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரைஸ் 120. ஸோ அதில் வந்து இப்போ பெஸ்ட் பேட்ஸ்மேன் வித் ஃபோன் கொடுத்தாங்க. ஸோ எனவே ரொம்ப மெமரபிளான ஒரு இன்னிங்ஸாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ எம்கே இப்போ ரீசெண்டாக இதுவும் நடந்துச்சு. ஸோ 80,000 மேட்ச்சு. ஸோ அதுலேயும் நம்ம ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு பால் வந்து அவுட்டு. தென் வந்து ஸோ பெங்களூர் மேலே ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினேன். எஸ், அகெயின் வந்து ஸோ செமிஃபைனல், ஸோ ஃபைனல்ஸ் எல்லாம் நல்ல நாக்கு. ஸோ அதுக்கும் பெஸ்ட் பேட்ஸ்மேன் நான் தான் வாங்கியிருக்கேன். பெங்களூர் டீம் வந்து நம்ம சென்னைக்கு வந்திருந்தாங்க, அவங்கள அடிச்சு. ஆமாம், அவங்க மேலே வந்து நல்ல ஒரு நாக்கு. எஸ், பவர் பிளே. ஸோ நல்ல ஸ்டார்ட். பவர் பிளேலேயே ஆல்மோஸ்ட் எவ்வளோ அடிக்கணும், ஆக்சுவலாக 60 அடிக்கணும்னு நினைக்கிறேன். பவர் பிளேயே ஆல்மோஸ்ட் மேட்ச் க்ளோஸ் பண்ணிட்டோம் நானும் முரளியும் சேர்ந்து. எஸ், அப்போ கிடச்சிது. கையில் சூப்பரான ஒரு கப் இருக்குண்ணா, இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது 2020 PKCCன்றவங்க ஒரு டோர்னமெண்ட் நடத்துனாங்க. ஸோ அது வந்து பாருங்கள், ஆக்சுவலாக அதில் என்னென்னா ஆக்சுவலாக டோர்னமெண்ட் வந்து நியூ பால் தான். பட் ஆனால் ரைன்னால ஸோ டோர்னமெண்ட் போஸ்ட் பண்ணி இங்கே வந்துச்சு. ஸோ வெப்ஸ்டாருக்கு வந்துச்சு. அங்கே ஃபயர் பால் ஒரே ஒரு மேட்ச் தான் ஃபயர் பால் இருந்தது. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரன் ஸ்கோர் பண்ணிட்டேன். 80 ரன்? எஸ், அந்த ஒரே ஒரு மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் மட்டுமே இது அந்த மேட்ச் ஸ்கோர் பண்ணதுனால ஸோ நம்மளுக்கு பெஸ்ட் பேட்ஸ் சோலோ பர்ஃபார்மன்ஸ் ஆனால் சோலாவாக அடிச்சதுனால நம்மளுக்கு இந்த பெஸ்ட் பேட்ஸ்மேன் கிடச்சிது. ஸோ ரொம்ப மெமரபிளான ஒன்று. ஏன்னா சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக எல்லாமே கப்பு இருக்கிறதுல வந்து இது ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று. ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு கிஃப்ட் மாதிரி. ஏன்னா 2023 வந்து ஓவராலாக பெஸ்ட்டு ஃபீல்டில் ஆக்சுவலாக வில்லோ வாரிஸ் டோர்னமெண்ட் வந்து 1 lakh நடத்துவாங்க, இயர்லியே நடத்துவாங்க. ஆனால் 23 வந்து ஸ்பெஷலாக கிடச்சிருக்கு. ஸோ ஹோல் இயர் ஃபுல்லாகவே ஸோ ஸ்பெண்ட் பண்ணி இந்த ஒரு ட்ராஃபி கிடச்சிருக்கு. ரொம்ப மெமரபிளாக இருக்கும்.
இது வந்து ஓஎம்ஆர் பிரிமியர். ஸோ நம்ம யூஸ்வலாக நம்ம ஏரியாவில் நடத்தின ஒரு டோர்னமெண்ட் இது. எஸ், ஓஎம்ஆர் பிரீமியர் லீக். ஸோ வளர்ந்து வரும் பிளேயருக்காக நடத்த ஒரு டோர்னமெண்ட் இது. இதுலேயும் இதான் ஒரு நல்ல ஒரு டைவ் கேட்ச் பிடிச்சிருப்பேன். ஸோ அதுக்காக இது கொடுத்தாங்க. இது இப்போ லாஸ்ட் மந்த் நடந்தது ஆதினசிசி. ஸோ 1 lakh டோர்னமெண்ட்டு. இதில் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 or 11 கேட்சஸ் பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக கிடச்சிது. இது ஒரு மெமரபிள். நல்ல இன்னிங்ஸும் ஆடி இருப்பேன். பட் ஆனால் ஃபைனல்ஸ் போக முடியல, செமி லூஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் பெஸ்ட்டு ஃபீல்டர், தென் வந்து பெஸ்ட்டு பேட்ஸ்மேன். ஆக்சுவலாக இந்த கப்பு என்னென்னா பெருமுடி. ஸோ நம்ம நியர்பை இருக்குது, நம்ம ஏரியாவில் நடந்த ஒரு டோர்னமெண்ட்டு. இதில் வந்து எல்லா மேட்சுமே நல்லா ஆடிருப்பேன். அதனால ஸ்பான்சர் வந்து தனியாக கிஃப்ட் பண்ணார். மேட்ச் வின்னு. ஸோ கப்படிச்சதுக்கு ரீசன் வந்து மேபி ஸோ நானும் ஒரு கொஞ்சம் இருந்தேன் கப்படிச்சதுக்கு ரீசன். அதுக்கு வந்து ஸ்பான்சர் எனக்கு இண்டிவிஜுவலாக வந்து கொடுத்துட்டு பண்ண வைக்கிறது வந்து ஸோ ஒரு பெரிய மெமரபிள். நான் பொன்மார் சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே கிடச்சிது. நான் ஆக்சுவலாக கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ பெரிய கப்பு பார்த்ததில்ல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு மெமரபிள் இன்னிங்ஸ் ஆடும்போது இவ்வளோ பெரிய கப்பு இண்டிவிஜுவல், ஆக்சுவலாக டீமாக தான் இவ்வளோ பெரிய கப்பு கொடுப்பாங்களே. இண்டிவிஜுவலாக இவ்வளோ பெரிய கப்பு கிடச்சது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகே, இது வந்து என்னென்னா ஸ்பெஷல். ஸோ என்னோட பர்த்டே கிஃப்ட். ஸோ வெப்சார் டீம் வந்து எனக்காக கொடுத்தாங்க. 2023 வந்து எனக்கு பர்த்டே. அவங்க வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் அவங்களுக்கு தான் ஆடி இருந்தேன். ஸோ மேட்ச் வின்னு அவங்க எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. தனி ஸ்பெஷல் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பேட்ஸ்மேன். இது வேலை தெரியல. ஸோ பெஸ்ட் பேட்ஸ்மேன் 1 lakh. ஆமாம், எஸ். ஸோ இதுவும் வாங்கினேன். ஸோ காயின், எஸ், கோல்டு காயினை கொடுத்துருந்தாங்க. எஸ், இது வந்து நம்ம OFSC டீமில் ஃபஸ்ட்டு மகளெல்லாம் வாங்கின ஒரு கப்பு இது. எஸ், இப்படி தான் ஒரிஜினல் இருக்கும். நாங்கள் 2010, 11, 12 இது 2014 இருக்கும். ஐ திங்க் 14 ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு டீம் ஆசைப்பட்டு. ஏன்னா ஆக்சுவலாக இது என்னன்னா எங்கள் அண்ணன் தான் அடித்து இந்த கப்பு வாங்கினது. ஏன்னா சூப்பர் ஓவர்லாம் வந்து நல்லா போடுவான். அவன் போட்டதுனால சரி ஓகே. ஆக்சுவலாக இது டீமுக்காக கொடுத்ததுனால எங்கள் அண்ணனுக்கு கொடுத்து அது எங்கள் வீட்டில் இருக்குது. மைசூர் கூர்க்கில். ஸோ எமர்ஜி பிளேயர் அவரை வந்து ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் வாங்கியிருந்தேன். மெமரபிள் மூமெண்ட்னா என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு லைட்ஸ் தான் போய் ஆடினேன். எஃப்ஸ்டார் டீமுக்காக தான் போய் ஆடிருந்தேன். ஸோ லைட்ஸும் நல்லா ஆடினேன். அப்புறம் டேவும் நல்லா ஆடிருந்தேன். செமிஃபைனல் லூஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் ஓகே. ஸோ இந்த டீம் லூசர்ஸ் டீம்லேருந்து கண்டிப்பாக இவனுக்கு கொடுக்கணுன்றதுக்காக இது ஆக்சுவலாக இதெல்லாம் உட்டில் இருக்குது பாருங்கள். ரொம்ப பிடிச்ச கப்பு. ரொம்ப இன்னிங்ஸ் நல்ல இன்னிங்ஸ். ஐ திங்க் இப்போ தான் ரீசெண்டாக 2021 இது ப்ரே மெமரியல். சூப்பர். இந்த ஜனவரி மாதம் நடந்தது. இது எல்லாமே ஆக்சுவலாக இங்கே இருக்கிறது எல்லாமே பெஸ்ட் பேட்ஸ்மேன் தான். எஸ், எல்லாமே பெஸ்ட் பேட்ஸ்மேன். இது எல்லாமே மேன் ஆஃப் த மேட்ச். இங்கே இருக்கிறது எல்லாமே மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ இது எல்லாமே ப்ரோ எல்லாமே மேட்ச். எஸ், மேன் ஆஃப் த மேட்ச் ஐ திங்க் 150 மேலே தான் இருக்கும் எல்லாமே. சும்மா கிடையாது, 150 மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும். ஆக்சுவலாக இப்போ தான் கப்புன்ற ஒரு இது ஆக்சுவலாக 2008-9 தான் 2008-9 தான் கப்புலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்லாம் மெடல் தான். 2009, 10, 11, 12, 13, 14 வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச்சுக்கு மெடல் தான் கொடுப்பாங்களே. ஸோ பேட்ஸ்மேனுக்கு மட்டும் தான் ஏதோ சின்ன டிராஃபி கொடுப்பாங்க. சரி, மெடல் பார்த்தீங்கன்னா மெடல் இருக்கும் ஒரு 100+ தான் இருக்கும் மெடல். நான் இந்த பேட்டை வந்து நான் எல்லா டோர்னமெண்ட்லேயும் பார்த்துருக்கேன். இந்த பேட்டை பற்றி முக்கியமாக ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலாக இந்த பேட் வந்து 2022 ஆக்சுவலாக மைசூரில் வந்து பாலாஜி சுரேஷ் தான் எடுத்துகிட்டு வந்தான். ஆக்சுவலாக நான் ஒரு நாக் ஆடியிருப்பேன். ஸோ அகேன்ஸ்ட் ட்ரீம் 11 ஒரு நாக் ஆடியிருப்பேன். எஸ், எனக்கு அந்த நாக் ஆனோடனே இந்த பேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி, நான் அவங்ககிட்ட பர்சனலாக போயிட்டு நான் கேட்டு நான் தம்பி எனக்கு இந்த கொடுறா நான் பே பண்ணி வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கினேன். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணது இந்த பேட்டு 2022. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 years ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட இதில் கிட்டத்தட்ட ஒரு 20 பெஸ்ட் பேட்ஸ்மேன் வாங்கியிருப்பேன் இந்த பேட்டில் மட்டுமே. எப்பவுமே இது ரொம்ப ராசியான ஒரு பேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த பெயிண்ட் என்னன்னா, ஸோ என்னோட பர்த்டே கிஃப்ட் ஒரு மேம் என்னோட கிளைண்ட் ஒருத்தவங்க அவங்க வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இது இதில் பேட் லோகோ தான். அது பேட் லோகோ அண்ட் நேமு 29. நம்ம காந்திஸ்வரம் டிராஃபியில் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தேன். ஸோ ஒரு பாலாசிசி அகேன்ஸ்டாக ஒரு 45 ரன் கிட்ட ஆடி இருந்தேன். அதுக்கு விக்கி அண்ணன் ஒன்று எங்கள் டீம் மேனேஜர் விக்கின்றவர் அவர் தான் கொடுத்தாரு, கிஃப்ட் பண்ணார். இதுவும் முக்கியமான எஸ், நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்களே. இனிமே சஞ்சினானோட அப்பா அண்ணன் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கலாம். எப்படின்னா இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் தான் எப்போவுமே. அவன் ரொம்ப இனிஷியலாக வந்து 3-4 வயசுலேயே வந்து நாங்கள் ஆடி இருக்கோம். நாங்கள் சின்ன வயசுலேருந்து அங்கே அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதுலேருந்து நாங்கள் ஃபுல்லாக கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருப்போம். அவன் எப்படின்னா எல்லா ஸ்போர்ட்ஸுமே, கிரிக்கெட் மட்டும் கிடையாது. இப்போ ரக்பியில் பார்த்தா அவன் தமிழ்நாடு பிளேயரு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ப்ரௌடாக சொல்லிப்பேன். எல்லார்கிட்டையுமே நான் பேசிகிட்டு இருப்பேன். என் தம்பி பற்றி தான் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா சொல்லுவாங்க நீ என்ன பண்ண அப்படிலாம் கேட்பானுங்க. நான் வந்தானே என் தம்பி வந்தானே அப்படின்ற மாதிரி என்ன இருக்கும். எப்போவுமே என்கரேஜ் பண்ணி என் தம்பி நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரௌட் பண்ணுற மாதிரி தான் ஆடுவான். நான் வீடியோ எப்போவுமே லைவ் வீடியோ அனுப்பிச்சிடுவான். இப்போ எங்கன்னா போய் மேட்ச் போனால் மணி போடு, ஃபேமிலிக்கு போடு, எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக டிவியில் போட்டுட்டு ஃபுல்லாக மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். என்ஜாய் பண்ணுவோம். பெங்களூர்லாம் போய் ஆடுவார்.
பெங்களூரு, மைசூரு அந்த மாதிரிலாம் போகும்போதெல்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கே போய் அங்கே மேட்ச் விஷுவலே பயங்கரமாக இருக்கும். அங்கே நான் நிறைய சைட்லலாம் வந்து அப்படியே விஷுவல்ஸ் கம்மன் நல்லா இருக்கும். ஸோ ஹாப்பி தான். பையன் இந்த மாதிரி விளாட்றாரு அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, ஒரு ஜெயிச்சு வராருன்னா ஒரு பெருமை தானே, நல்லா இருந்தது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்காரா இல்லையா? கண்டிப்பாக இருக்க மாட்டார். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இருக்க மாட்டார். என்னதான் நீ சொன்னாலும் கேட்க மாட்டார். ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்தே வாடா, சீக்கிரம் வாடா. அது முடியவே முடியாது, சான்ஸே கிடையாது. நீங்கள் போங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், நான் கிரிக்கெட் தான் எனக்கு மெயின் அப்படின்றது. அண்ணன் நிறைய கப்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? கப்பு தான் நல்லா இருக்கு, நல்லா வச்சுருக்காரு, நல்லா பண்ணுறாரு. இதோட கப்பு இதெல்லாம் கம்மி, இன்னும் வீட்டில் நிறைய இருக்குது, வைக்க இடம் இல்லை, அதுதான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரும் கூடயும் பேசினதுவா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா. அண்ணனோட இன்டர்வியூ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா பேசியிருந்தாங்க, அவங்களுடைய அண்ணன் பேசியிருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப நாளாக நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டீங்க. நம்ம மெமரிஸை வந்து ஞாபகப்படுத்திருக்கீங்க நீங்கள். ஆக்சுவலாக இந்த கப்பெல்லாம் நீங்கள் கேட்டதுனால தான் இந்த கப்பை நான் பார்க்கவே முடியுது என்னால். எனிவே ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, ஞாபகப்படுத்திருக்கீங்களா மெமரிஸை. மறக்காமல் கிரிக்கெட் பட்டாஸ் சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.